ஆதி துணை வந்திருக்கும் அனைவருக்கும் நமஸ்காரம். நமஸ்காரம். இன்னைக்கு உங்ககிட்ட சில நிகழ்வுகளை உங்ககிட்ட பங்கிக்க போறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் அடுத்த மாசம் பார்த்தீங்கன்னா பொங்கல் திருவிழா வருது. அங்க அந்த பொங்கல் திருவிழா நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து நம்ம பானையில பொங்கல் வந்து அங்க ஆலயத்துல பொங்க வைப்போம். அது வந்து நம்ம பச்சரிசி, வெல்லம், பேரிச்சம்பழம், நெய் எல்லாம் போட்டு நம்ம வந்து பொங்க வச்சு நம்ம திருவிழா கொண்டாடுவோம். இப்போ அது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தெய்வம் வந்து திருமேனி தாங்கி இந்த நம்ம சாலைக்கு வந்து நம்மளுக்கு குருவா வந்துக்கிறாரு. நம்ம வந்து பல நேரத்துல நம்ம வந்து சாதாரணமா எடுத்துக்கிறோம். தெய்வம் வந்து நம்ம பூமியில வந்திருக்கிறாரு, அவரை அந்நியமா எடுத்துக்கிறோம், ஒரு அலட்சியமா எடுத்துக்கிறோம். அவர் எவ்வளவு பெரிய அதாவது நம்மள மாதிரி தானே இருக்கிறாருன்ட்டு நம்ம அலட்சியமா எடுத்துக்கிறோம். அந்த அந்நிய பாவத்தை வந்துதான் நம்ம வந்து பொங்கல் வந்து பொங்கி வருது. அந்த அந்நிய பாவம் இது பாத்தீங்கன்னா இந்த 2 நண்பர்கள் வந்து ரங்கூன்ல இருந்தாங்க. அவங்க வந்து அதுல ஒரு நண்பருக்கு வந்து ஒரு நண்பர் வந்து அவரோட குள்ளர் நண்பர் இருக்கிறாரு. அவர்கிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு கத்தி அருவா சேர்ந்து கொடுப்பான்ட்டு சொல்றாரு. அது என்ன பரவாயில்ல சேர்ந்துடலான்ட்டு அவரோட நண்பர் வந்து நல்ல அருமையான கத்தி சேர்ந்துறாரு. அப்புறம் வந்து இப்போ அந்த குள்ளர் நண்பர் வந்து ஒரு நண்பர்கிட்ட இந்த கத்தி கொடுக்குறாரு. அப்புறம் நண்பர் அந்த கத்தி வாங்கி நல்லா இருக்குது, இது எப்படிப்பா நல்லா சீவுமா 2-3 வாட்டி கேட்குறாரு. நல்லாப்பா நல்லா சீவன்ட்டு. அப்புறம் இந்த குள்ளர் நண்பர் அந்த கத்தி எடுத்து அந்த வெறுப்புல வந்து அவர் நண்பரே சீவுறாரு. அந்த அப்படி பண்ண சொல்ல அவர் முண்டத்தை தனியா வந்து கிடக்குது. இது நடந்த உடனே அவர் நண்பர் பயந்துடுறாரு. உடனே அழுவாரு, என்ன தெரியாம எப்படி முட்டாள்தனம் பண்றோமேன்ட்டு. அப்புறம் என்ன பண்றாரு, அவர் வீட்டு பக்கத்துலேயே ஒரு பள்ளத்தை தோண்டி பிம்பத்தை அடக்கம் பண்ணிடுறாரு, மண்மறை பண்ணிடுறாரு. அப்புறம் அவர் வந்து அது பக்கத்திலே வந்து அந்த அருவா வந்து அங்கேயே அந்த பிம்பத்து பக்கத்திலேயே வந்து மண் தோண்டி மறைச்சிடுறாரு. அப்புறம் அதுக்கு மேலே ஒரு அம்மி வச்சு அவர் மனைவிட்ட வந்து சொல்றாரு, நடந்துற விஷயம்லாம் சொல்லிட்டு, இது மாதிரி நான் வெளியூர் போறேன் சொல்லி அவர் வெளியூர் போயிடுறாரு. அப்போ அந்த ஊர்ல வந்து மெய்வேலியை சேர்ந்த சில ரசிகர்கள் அதுல ஒருத்தர் வந்து நம்ம தெய்வத்துக்கு வந்து பார்க்க போறோம், சரி அவரு அன்பளிப்பா ஒரு ஒரு பெரிய அருவா சேர்ந்து எடுத்துன்னு போலான்ட்டு அந்த ஊர்ல இருக்க புல்லூர் வீட்டுக்கு போறாரு. இப்போ அவர் மணி வீட்டை சந்திக்கிறாங்க. அப்போ அவங்க மணி வந்து நடந்த விஷயம்லாம் சொல்றாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, அந்த அருவா இப்போ எங்க இருக்குதுன்ட்டு. அப்புறம் அந்த மணி வந்து அந்த பக்கத்துல தான் இருக்குதுங்க, வீட்டு பக்கத்துல இருக்குது, அந்த இடத்த காமிக்கிறாங்க. அந்த அருவா எடுத்துன்னு அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு அப்போ நம்ம தெய்வத்துக்கிட்ட வராங்க. அப்போ தெய்வத்துக்கிட்ட வந்துற விஷயம்லாம் சொல்றாங்க. தெய்வமே இது மாதிரி ஆச்சு. தெய்வம் என்ன சொல்றாங்க, சரி இது ஏற்கனவே இந்த அருவா வந்து ஒருத்தருக்காக வாங்கிடுச்சு, இதே மாதிரி நம்ம ஊருக்கு கொள்ளர்கிட்ட சொல்லி இதே மாதிரி அருவா செய்ய சொல்லுங்கன்ட்டு உத்தரவு பண்றாங்க. அது மாதிரி வந்து எடுத்துன்னு வராங்க, சேர்ந்து எடுத்து வராங்க. பட் அது வந்து முன்ன அங்குந்த வந்த அருவா மாதிரி அவ்வளோ நல்லா இல்லை. இப்போ மறுபடியும் வேற ஒரு கொள்ளர்கிட்ட வந்து கொடுக்குறாங்க, அதுவும் அவ்வளோ சரியில்லை. அப்புறம் தெய்வம் என்ன பண்ணாங்க, சரி இப்போ ரகுநந்த வந்து அந்த அருவாவே வந்து அதுக்கு வந்து தீர்த்தம் போட்டு பரிகாரம் பண்ணி அது வந்து பொங்கலுக்கெல்லாம் நம்ம உபயோகம் பண்றாங்க. அந்த அருவா வச்சுதான் தெய்வம் வந்து நம்ம சமைப்பிக்கிற பொங்கல்ல தெய்வம் வந்து அந்த அருவால எடுத்து அந்த பொங்கல் எடுத்து நம்ம பக்கத்துல இருக்க பாத்திரத்துல போடுவாங்க. இதான் வந்து அந்த திருமுக கத்திக்கு மேல இந்த வரலாறு உங்ககிட்ட நான் பங்கிக்கணும்னு ஆசைப்பட்டேன். நம்ம வந்து தீக்கிறதுக்கு அந்த பொங்கல் விழா நம்ம கொண்டாடுறோம். இந்த பொங்கலை நம்ம எப்படின்னா பாத்தீங்கன்னா, நம்ம பொங்கலுக்கு நம்ம பச்சரிசி போட்டு பொங்கல் வைத்தோம்னா நம்ம ஆலயத்துல வந்து ஜீவ தீர்த்தம் கொடுப்பாங்க. அந்த தீர்த்தம் வந்து தான் நம்ம வந்து பானையில ஊற்றி பச்சரிசி வெல்லம் எல்லாம் போட்டு பாசிப்பருப்பு எல்லாம் போட்டு நம்ம வந்து பொங்கல் செய்வோம். அப்போ பொங்கல் சேர்ந்துட்ட அப்புறம் அப்போ தெய்வம் இருக்கிற நேரத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பனுமதி நாச்சியார் வந்து அந்த பொங்கல் சேர்ந்த பொங்கலுக்கெல்லாம் தீர்த்தம் போடுவாங்க. அப்புறம் அந்த நேரத்துல வந்து
முக்கூர் தெய்வம் கிட்ட வந்து முக்கூர் ஒரு வாள் இருக்கும். அந்த முக்கூர் கத்தி பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம சமைக்கிற பொங்கல்ல இருந்து அந்த முக்கூர் கத்தி மூலமா அந்த பொங்கல் எடுத்து தான் பக்கத்துல இருக்க பாத்திரத்துல சமைப்பாங்க. இதுதான் வந்து தெய்வம் இருக்க காலத்துல பார்த்தீங்கன்னா, புலித்தோல். இப்போ இந்த தெய்வத்த ஆலயத்துல ஏதோ ஒரு புலித்தோல் இருந்தது. இப்ப அது புலித்தோல் எப்படி வந்து நம்ம ஆலயத்துக்கு வந்தது பார்த்தோம்னா, அந்த ரங்கூன்லயே வந்து ஒருத்தர் வந்து அங்க வந்து புலித்தோல் அவரு வாங்கி, அவரு வந்து ஆக்சுவலி புலித்தோல் வந்து அந்த அந்த நாட்டிலேயே வந்து இல்லீகல் தான். அது வந்து சட்டப்படி வந்து நம்ம புலித்தோல் எல்லாம் வச்சு வாங்கக்கூடாது, வியாபாரம் பண்ணக்கூடாது. அப்ப எப்படியோ அவருக்கு கடிச்சிடுது. சரி நம்ம தெய்வத்துக்கு நம்ம போய் சமைக்கணும்ன்ட்டு பிளான் பண்றாரு. ஆனா அங்கருந்து எடுத்துட்டு வரணுமே. வந்து அந்த காலத்துல கப்பல்ல தான் வந்தாகணும். இப்போ கப்பல்ல வர்ற சொல்லணும்னா அங்க கஸ்டம்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அதிகாரிலாம் இருப்பாங்க. எப்படி நம்ம தப்பிச்சு நம்ம எப்படி எப்படி எடுத்துன்னு வரலான்ட்டு அவர் என்ன பண்றாரு, நல்லா சாமியார் வேஷம் போட்டுக்கிறாரு. நல்லா விபூதி தடவின்னு நல்லா அ ச ப ருத்ராட்சம் எல்லாம் போட்டு சாமியார் வேஷம் போட்டு அவரு அதிலேயே வந்து அவரு பையிலேயே வந்து அந்த புலித்தோல் ஒளிச்சு வச்சுட்டு வந்து அப்படியே சாமியார் மாரி அப்படியே உட்காந்துன்னு கப்பல் ஏறிறாரு. ஸோ அங்க கப்பல்ல இருக்க அதிகாரி வந்து இவர வந்து செக் பண்ணல. எதுவுமே பரிசோதிக்கல. அவர் என்ன எடுத்துன்னு போறாருன்ட்டு. சரி அப்படியே விட்டாங்க. பெரியவர் நினைக்கிறேன். அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ அப்படியே வந்து இவரு வந்து தப்பிச்சுன்னு அந்த புலித்தோலோட வந்து நம்ம சாலைக்கு வந்து தெய்வத்துக்கிட்ட வந்து புலித்தோல் சமைக்கிறாரு. அப்போ வந்து குடுக்க சொல்ல அப்புறம் தெய்வம் சொல்றாங்க, "அப்படியாப்பா நல்லா இருக்குதுன்னு" சொல்றாரு. அப்புறம் வந்து அதுக்கு எப்படி எடுத்துன்னு வந்தாங்க? அப்ப வந்து அவரு சொல்றாரு. அப்புறம் தெய்வம் வந்து சிரிக்கிறாரு. சரி நீ ரொம்ப கெட்டிக்கார ஆளுதான்ட்டு தெய்வம் சொல்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ரொம்ப நாளா அந்த புலித்தோலு தெய்வ ஆலயம் இருந்தது. இப்போ ஒரு பார்த்தீங்கன்னா, அந்த பொங்கல் விழா நாள்ல அந்த பொங்கல் செல்வ பொங்கல் நாள்ல அந்த நாடகம் நடத்துவாங்க. அப்ப அந்த நாடக நேரத்துல இந்த வந்து இந்த புலித்தோல் வந்து போலி சாமியார அந்த வேஷம் போடுறவங்களுக்கு அந்த புலித்தூள கரைச்சு அந்த நாடகம் நடத்துவாங்க. இதான் வந்து புலித்தூளோட அந்த அந்த வரலாறு. இன்னொரு பார்த்தீங்கன்னா, நாள் எந்த நாள வந்து அவங்கள வந்து காப்பாத்துனாங்களோ, அது வருஷம் வருஷம் என்ன பண்ணுவாங்க, அவரு நாராயண் இப்போ பார்த்தீங்கன்னா, நெறைய நம்ம தீர்க்க தரிசனம் நம்ம நூல்ல இருக்குது. அதுல பார்த்தீங்கன்னா, நெறைய தீர்க்க தரிசனம் பத்தி நெறைய மகான்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுல எப்படி ஒண்ணொண்ணா நம்ம நூல்ல எப்படி சேர்த்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுல ஒரு முக்கியமான தீர்க்க தரிசனம் பார்த்தீங்கன்னா, செவ்வாகம கிரந்தம். அது வந்து எப்படி அந்த நூல்ல சேர்த்தாங்கன்னு அத பத்தி தெரிஞ்சுக்கலாம். அ மெய்வி வைசம்பாய் அனந்தர் வந்து ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவரு. அவரு வந்து சாணார் குலத்துல சேர்ந்தவரு. இந்த பகுதியில பார்த்தீங்கன்னா, நம்பூதிரி வந்து மேல் ஜாதி மக்கள் வந்து சாணார் குல மக்கள வந்து ரொம்ப கஷ்டத்த, ரொம்ப துன்பத்துக்கு குடுத்திருந்தாங்க. அப்போ அந்த நேரத்துல வந்து அங்க இருக்க ஒரு மகான் நாராயண குரு வந்து இந்த மக்களோட கஷ்டத்தெல்லாம் தெரிஞ்சுக்கின்னு, அந்த சாணார் குல மக்களோட கஷ்டத்த வந்து சரி பண்ணாரு, நீக்குனாரு. அந்த நம்பூதிரியோட துன்பத்துல இருந்து காப்பாத்துனாங்க. நாங்க நூல் எடுத்து குடுக்குறாரு. அப்புறம் இந்த நூல் எடுத்துட்டு வந்து தெய்வத்திட்ட காமிக்கிறாங்க. அப்புறம் அதுல முக்கியமான சில தீர்க்க தரிசனம்லாம் வந்து நம்ம மாமியத்துல சில அதுல வந்து தீர்க்க தரிசனம் சேர்த்தாங்க. அதே மாரி தான் இன்னொரு தீர்க்க தரிசனம் எப்படின்னா பார்த்தீங்கன்னா, கோலார் மாவட்டத்துல அ கைவம்னு ஊர் இருக்குது. அங்க வந்து ஒரு ஒரு மடம் இருக்குது. அந்த ஒரு மடத்துல பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க ஒரு மடத்தர் குரு வந்து நம்ம தெய்வத்த பத்தி தீர்க்க தரிசனம் பண்ணிக்கிறாங்க. இது எப்படின்னா, அப்ப எப்படின்னா இது வந்து நெய்வேலி அங்குராஜ் பிள்ளை, அப்புறம் மெய்வி ராஜன் ஆனந்தர் இவங்கலாம் வந்து இத பத்தி அவங்களுக்கு தெரிய வருது. அப்போ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, அந்த மடத்துல சேர்ந்தவங்க, ஆ கோலார்லருந்து அந்த மடத்த சேர்ந்தவங்க நம்ம செம்மொழி சாலைக்கு தேடி வராங்க. அப்போ அவங்க வந்து சொல்றாங்க, இது மாரி வந்து எங்களோட குருநாதர் வந்து அ உங்களோட மெய்வேலி சாலையோட தெய்வத்த பத்தி தீர்க்கதரிசனம் சொல்லிக்கிறாங்க. சொன்ன உடனே அப்புறம் அப்படியான்ட்டு, சரி நாங்களும் வரோன்ட்டு ஒரு நாள் என்ன பண்றாங்க, சரி நம்ப ராஜன் ஆனந்தரும், அ மெய்வி அங்குராஜ் இன்னொருத்தரும் சேர்ந்து, நம்ம போய் அந்த கோலார்ல போய் அந்த அது எந்த நூல்ல இருக்குதோ, அந்த நூல் போய் எடுத்துட்டு வரலான்ட்டு திட்டம் பண்ணாங்க. அப்போ ஒரு நாள் வந்து சென்னையிலேருந்து கிளம்பி பெங்களூர் போறாங்க. பெங்களூர்ல அந்த 9 மணிக்கு இரவு நேரம் ஆயிடுது. சரி இப்ப இங்கேருந்து எப்படி போணுன்ட்டு யோசிக்க சொல்ல, அப்புறம் விசாரிச்சு
எந்த பஸ் வந்து கைவாரம் போகுமோ அந்த பஸ் ஸ்டாண்டு அந்த இடத்த வராங்க. அங்க பார்த்தா ஒரு பெரியவர் வந்து ஆஹ் அங்க நிக்கிறாரு. அப்ப அவர்கிட்ட பேசணும் கொடுக்க சொல்ல அவர் வந்து நிறைய விஷயம் கேட்கிறாரு. நீங்க யாரு, என்ன எது, என்ன விஷயம், எதுக்காக வந்திருக்கிறீங்க, அதெல்லாம் பேசணுங்க சொல்ல அப்புறம் அவர் சொல்றாரு. இப்போ ஒரு கட்டத்துல ரொம்ப கேள்வி கேட்கணும்னா ரொம்ப கோவம் வந்தது. அப்ப நீங்க இதெல்லாம் எதுக்கு எங்களை கேட்கறீங்க, ரொம்ப கேள்வி கேட்டுக்கிறீங்கன்னு அப்ப சொல்றாரு. நீங்க எந்த ஊருக்கு போகணுமோ உங்களை இட்டுன்னு போறதுக்காக தான் நான் வந்துக்கிறேன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். தெய்வம் என்ன கருணை பார்த்தீங்கன்னா, நம்மள வந்து அந்த ஊருக்கு போறதுக்காக நம்மள ஒருத்தர் அனுப்பிச்சுக்கிறாருன்னு ஒரே ஆச்சரியப்படுறாங்க. அப்புறம் அவங்க வந்து அவர் வந்து அந்த கைவாரத்து ஆசிரம மண்டபம் இட்டுன்னு போய் அவருக்கு வந்து பசியாற வச்சு, அப்புறம் சொல்றாரு, நீங்க நாளைக்கு வந்து ஒரு தமிழ் தெரிஞ்ச ஒரு அனுப்பி வைக்கிறேன். அவருக்கு வேண்டிய சௌகரியம் எல்லாம் உங்களுக்கு பண்ணுவாருன்ட்டு. அப்புறம் அடுத்த நாள் வந்து அவர் தஞ்சாவூர் சேர்ந்த ஒரு தமிழ் தெரிஞ்சவரு. அவர் வந்து பார்க்குறாரு. அப்புறம் வந்து வந்த காரணத்தெல்லாம் அவங்க சொல்றாங்க. அப்புறம் அதுவா? அது ஒண்ணும் இல்லையே. அது வந்து எங்களோட குருநாதர் வந்து உங்களோட மெய்வேச்சாலை ஆண்டவர் வந்து என்ன, அதாவது உலகம் அழிய போறதில்ல. அத பத்தி தீர்க்கதரிசனம் சொல்லிக்கிறாங்க. அப்படியான்னு சொன்னோனே, அதுதான் அந்த அது பத்தி எங்களுக்கு அந்த நூல் வேணும். அப்படியா? சரி. அது என்ன நான் ஏற்பாடு பண்ணேன்ட்டு, அவரு என்ன பண்றாரு, அந்த மடத்துல பொதுவா பெரிய முனிவர் இருக்கிறாரு. இப்ப அவர போய் பார்த்து சந்திச்சு, இது மாரி அவங்க மெய்வேச்சாலை திருச்சி பக்கத்துல ஒரு மெய்வேச்சாலை இருக்கு. அங்கருந்து நம்ம குருநாதர் எழுதின தீர்க்கதரிசனம் இருக்குது. அத பத்தி விசாரிக்க வந்துருக்காங்க. அது நூல் வேணும்னு சொல்லுவாங்க. அப்படியா? சரி ஒண்ணுன்னா, சரி அது என்ன நம்ம அந்த நூல் குடுங்க. அதுக்கு தேவையான ஏற்பாடு பண்ணுங்கன்ட்டு அவங்க சொல்றாங்க. அப்பதான் அந்த அந்த நூல எடுத்துன்னு வந்து அ வந்து சென்னைக்கு வராங்க. ஆனா அத வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நூல் எல்லாமே வந்து கன்னடத்துல இருக்குது. அப்ப அந்த கன்னடத்துல எப்படி நம்மளுக்கு இது மொழி மாற்றம் செய்யணும்? என்ன ஏது இதுன்னு பார்க்கணும் யோசிக்கிறாங்க. அப்ப பார்த்தா ராஜன் மணிவண்ணன் வந்து ஓரளவுக்கு அவங்களுக்கு தமிழ், கன்னடா, தமிழும், தெலுங்கும் தெரியும். அப்ப அவங்க வந்து அந்த படிக்கிறாங்க. அத படிச்சா நம்ம தெய்வம் சொன்ன அந்த தீர்க்க தரிசனம், அதாவது உலகம் எப்படி அழியப்போகுது, அத பத்தி வந்து அவரு அந்த நூல்ல சொல்லிக்கிறாங்க. மெய்வழி சாலை ஆண்டவர பத்தி சொல்லிக்கிறாங்க. அது படிக்க சொல்ல அவங்களுக்கு வந்து ஒரே கண்ல வந்து தண்ணி வருது. அப்புறம் வந்து அ அ மேலுக்கொண்டு அந்த மொழி மாற்றி, அப்புறம் அதுல முக்கியமான பாகத்த நம்ம தீர்க்கதரிசனத்துல சேர்த்துக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து சில நெறைய தீர்க்கதரிசனம் அந்த தெய்வம் இருக்கிற காலத்துல ஒண்ணொண்ணா வந்து கண்டுபிடிச்சு நம்ம வந்து தீர்க்கதரிசனம் சேர்த்தாங்கன்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஈரோட்ல இன்னொரு நிகழ்வு பார்த்தீங்கன்னா, ஈரோட்ல நம்ம அ த தெரிஞ்ச மாரி தான் அவங்களுக்கு நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். தெய்வம் வந்து அ இந்த பெரியாரோட தந்தையார் வெங்கடப்ப நாயக்கரோட அ அரிசி வியாபாரம் பண்ணியிருந்தாரு. நல்லா அரிசி வியாபாரம் வந்து நெல் வண்டி வியாபாரம் பண்ணியிருந்தாரு. அப்போ வந்து நல்லா வியாபாரம் நல்லா போயின்னு இருந்தது. இது வந்து பாட்டியார் சந்திக்கிற முன்ன. அ இப்ப நல்லா நடந்துட்டு இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து நெறைய வியாபாரிங்கலாம் தெய்வத்துக்கு நல்லா நெறைய பேர் தெரிஞ்சவங்க. அப்புறம் தெய்வத்த வந்து ஞானம் அடைஞ்சு, அப்புறம் அந்த ஊர்லேருந்து அந்த தெய்வத்துக்கு தெரிந்த நெறைய நண்பர்கள்லாம் வந்து நெறைய பேர் சேர்ந்தாங்க. அத முக்கியமா பார்த்தீங்கன்னா, மேவி பானு அனந்தர், மேவி சுப்பிரமணிய முதலியார், அப்புறம் மேவி அருதநாத செட்டியார், அப்புறம் மேவி சிவபட்டு அனந்தர், மேவி மருகநாத அனந்தர், அப்புறம் மற்றும் மெய்வழி கந்தசாமி. கந்தசாமி பார்த்தீங்கன்னா, அனந்தர். அவருக்கும் மிச்ச நண்பர்களும் நல்லா ஒரு பழக்கம். இப்ப மெய்வழி கந்தசாமி ஆனந்தர் அவர் வந்து நல்லா தீட்சை எடுத்து, உபதேசம்லாம் வாங்கிட்டு, அப்புறம் வாழ்ந்துகிட்டு இருக்க சொல்ல, அவர் வந்து தலப்பா கட்டின்னு அவர் வீட்டுக்கு அவங்க அப்பா வீட்டுக்கு சொல்ல, வீட்டுக்கு சொன்னா, அப்புறம் அவங்க அப்பா வந்து "என்ன இது தலப்பா கட்டின்லாம் இப்படி வர?" இது அவருக்கு எதிர்ப்பு பண்றாரு. "நீ தலப்பா கட்டின்னா இருந்தேன்னா, உனக்கு நான் வீட்ல சேர்க்க முடியாது. உனக்கு சொத்துல உனக்கு பங்கு இல்லப்பான்றாரு." சரி இவரு என்ன பண்றாரு, எனக்கு மெய்வழி தான் முக்கியம். நான் தலப்பா கட்டாம இருக்க முடியாது." அவரு சொல்றாரு. அப்ப இவரு என்ன பண்றாரு, அத தன்னோட மனைவி, அவங்க ஒரு 2 ஆண் மகன், ஒரு குழந்தை ஒரு புவனேஸ்வரி ஒரு பெண் குழந்தை இருக்குது. சரி என்ன பண்றாரு, அந்த ஊருக்கு கிளம்பி பெங்களூர்ல வந்துடுறாங்க. பெங்களூர்ல பல வேலை சேர்ந்துன்னு பல கஷ்டத்துல தாண்டி அங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எப்பப்போ அந்த வாய்ப்பு கிடைக்குதோ அந்த காசு சேர்த்து திருவிழாக்கு வந்து போயின்னுருக்கிறாரு. இப்போ அதுல ஒரு மகன் தான் அவர் வந்து கமலக்கண்ணன்ட்டு. அவரு ரொம்ப மெய்வழி நல்லா நல்லா பேசுவாரு. மெய்வழி பத்தி நல்ல பேச்சாளர்.
திடீர்னு ஒரு நாள் வந்து கமல ஆனந்தர், கந்தசாமி ஆனந்தர் அடக்காயிடுறாரு. இப்போ அவரு வந்து அடக்காயிடுனால அப்போ நல்ல ஒரு அந்த அவரோட பிம்பம் பார்த்தீங்கன்னா, நல்லா மஞ்சள் பூத்திருக்குது. அத இப்போ அந்த ஊரு அவங்க சொந்தக்காரர்லாம் என்ன பண்றாங்க, இவர உட்கார வைக்கணும், உட்கார வைக்கணும் அந்த பிம்பத்த வந்து அந்த மாரி சொல்றாங்க. அப்ப கொஞ்ச நேரம் உட்கார வைக்கிறாங்க. இப்ப மெய்வழி சார்ந்த மக்கள் இல்ல உட்கார வைக்கக்கூடாது. படுக்கதான் மெய்வழி சாய் பழக்கப்படி படுக்க வைக்கணும்ன்ட்டு படுக்க வைக்கணும்ன்றாங்க. இதே வந்து ஒரு 2 நாள் ஆயிடுது. அந்த நேரத்துல எந்த ஒரு பென நாத்தமும் வரல. நல்லா மஞ்சளா பூத்துருக்குது. உடம்பு வந்து கொஞ்சம் சூடா இருக்குது. இதெல்லாம் நடந்து கொண்டிருக்குது. அப்புறம் 3ஆம் நாள் தான் அவருக்கு வந்து அ மண்மறைவு பண்றாங்க. அப்ப மண்மறைவு பண்ண சொல்ல அப்ப தீர்த்தத்த குடுக்குறாங்க. தீர்த்தம் நல்லா மடமடன்னு இறங்குது. அது கூட இருந்தவங்கலாம் அந்த சொந்த பந்தவங்கலாம் வந்து பார்த்து ஒரே ஆச்சரியம். அவங்களாம் வந்து கொஞ்சம் எதிர்ப்பா அகைன்ஸ்டா தான் இருந்தாங்க. எதிர்ப்பா இருந்தாங்க. இது பார்த்து தீர்த்தம் குடிக்குதேன்னுட்டு பார்த்துட்டு ஒரே ஆச்சரியம் அவங்களுக்கு. அப்புறம் வந்து நல்லபடியா அடக்கம் முடிஞ்சோனே, அப்புறம் அந்த கூட இருந்தவங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 19 பேர் மறுபடியும் அங்கத்தினர் ஆனாங்க. மாறிட்டு அந்த ஊர்ல இருந்தவங்க, அவங்க சொந்த பந்தங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆச்சரியத்த பார்த்துட்டு 19 பேர் வந்து அங்கத்தினர் ஆனார். அடுத்த இன்னொரு நிகழ்வு பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டையில வந்து கணேஷ் ஆனந்தர் இருந்தாரு. அவரு வந்து கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருந்தாரு. அப்போ அவரு வந்து ஒரு வாட்டி தெய்வத்த வந்து பார்க்க வந்துருக்காரு அவரோட அதிகாரி கூட. ஆனா அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, தெய்வம் வந்து ஒரு 3 நாளா வந்து அ தவத்துல இருக்கிறாங்க. தவ மாடியில தவத்துல இருக்கிறாரு. அவரு சரி இவரு வந்து கணேஷ் முதலாளி சரி தெய்வம் எப்போதான் நம்மள வந்து தரிசனம் குடுப்பான்னு காத்து கொண்டு இருக்கிறாங்க. தெய்வத்துக்கு வந்து அப்புறம் தெரிஞ்ச அப்புறம், சரி அவன கூப்பிட்டு வரான்ட்டு உத்தரவு பண்றாங்க. அப்புறம் கணேஷ் ஆனந்தர் வந்து தவமாலைய போய் பார்க்குறாங்க. என்னடா என்ன விஷயம் வந்துக்கிறேன்னு தெய்வம் கேட்குறாங்க. தெய்வம் உங்களுக்கு தரிசனம் பண்ணணும். அப்படியா? சரி தரிசனம் பண்ணிக்கோன்ட்டு சொல்றாங்க. அப்ப என்னடா ஒண்ணுன்ட்டு தெய்வமே உங்க பாத பூஜை பண்ணணும். அப்படியா? சரி பண்ணிக்கோ. அப்ப இவர்கிட்ட பார்த்தா புஷ்பம் எதுவும் இல்ல. சரி போய் அந்த ஆலயத்துல புஷ்பம் இருக்கும். அத எடுத்துன்னு வான்ட்டு போய் எடுத்துட்டு வந்து அ வந்து பாத பூஜை பண்றாரு. அ சரி அப்புறம் என்னடா வேணும்? தெய்வமே என் கூட கொஞ்சம் அதிகாரி வந்துருக்கிறான். உங்கள பார்க்கணும்னு விரும்புறாங்க. அப்படியா? சரி இரு. நீ அங்க போய் தேவாலயம் போய் வெயிட் பண்ணுங்க. நான் அங்க வரேன்ட்டு இவரு தவமாளிகன் வந்து தேவாலயத்துல போய் அங்க உட்கார்ந்து கொஞ்சம் 1/2 மணி நேரம் வந்து திருவாக்கு அவர் வந்து அங்க வந்திருக்க அதிகாரிகள்லாம் பேசுறாங்க. அப்புறம் சொல்றாரு தெய்வம் வந்து, "இவர் கணேஷ் வந்து என்னோட பையன் மாரி. அவர் எப்பப்போ நெய்வேலிச்சாலைக்கு அப்பப்போ லீவ் போட்டு வருவாரு. அதனால அந்த நேரத்துல அவருக்கு வந்து கொஞ்சம் உதவி பண்ணணும்னு" சொல்றாரு. ஆ தெய்வத்துக்கு வந்து இப்போ அவர பத்தி ரெக்கமெண்ட் பண்றாரு. அப்புறம் ஒரு நேரத்துல வந்து சாலையில வந்துருக்க சில நேரத்துல, அவருக்கு சென்னைக்கு போற ஒரு கட்டாயம் வருது. அதெல்லாம் ரொம்ப லேட் ஆயிடுது. நைட் ஆயிடுது. பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்துல பஸ் எதுவும் கிடைக்கல. இப்போ சரி அந்த நேரத்துல என்ன பண்றாரு, சரி எப்படியும் போய் ஆகணும். அன்னைக்கு நைட் போய் காலையில சென்னைக்கு போணும். அப்போ ஒரு லாரி கிடைக்குது. இப்போ லாரியில ஏந்து லாரி வந்து கை மறிச்சு, அதுல உட்காந்துட்டு விசாரிக்கிறாரு. சென்னைக்கு தான் போகுதுன்னா, சரி அதுல உட்காந்துறாரு. அப்புறம் அவரு பயணிக்க சொல்ல அப்பதான் அவருக்கு தோணுது. தெய்வம் வந்து இந்த லாரியில வந்து நம்ம பயணிக்க கூடாதுன்னு உத்தரவு பண்ணிக்கிறாரு. நம்ம வேற வந்து லாரியில உட்காந்துட்டு போறோமேன்ட்டு அவரு ரொம்ப குற்ற என்ன பண்றதுன்ட்டு ஒரு குழப்பத்தோட இருக்கிறாரு. அப்புறம் பாதி வழியில போயின்னு சொல்ல லாரியில உளுந்தூர்பேட்டாண்ட வர சொல்ல, பார்த்தீங்கன்னா, அந்த டிரைவர் வந்து என்ன சொல்றாரு, "நீங்க இறங்கிருங்க இங்கன்ட்டு" அவரு சொல்றாரு. அவரு கணேசன் சொல்றாரு, "என்னப்பா இந்த அ இருட்டாகுது. இந்த இருட்டுல போய் திடீர்னு இங்க இறங்க சொல்றியே! ஏதோ வெளிச்சமா இருக்க இடத்துல இறங்குனா கூட பரவால்ல. நான் எதனா ஒரு வேற பஸ் கிஸ் புடிச்சு நான் போயிருவேன்." "இல்ல, இல்ல. நீ இங்கேயே இறங்குங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது." அப்புறம் வாக்குவாதம் நடக்குது. அப்புறம் சரி, அவர் கணேசன் வந்து அங்கேயே இறங்கிறாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் நின்னு, அப்புறம் ஒரு பஸ் வருது. அத கை காட்டி நிறுத்தி, அதுல பஸ்ல பயணிக்கிறாரு. கொஞ்ச தூரம் போனோனே பார்த்தீங்கன்னா, அந்த ரொம்ப டிராஃபிக் ஜாமா இருக்குது. சரி என்ன டிராஃபிக் ஜாமா இருக்குது, போய் கொஞ்சம் கீழ இறங்கி பார்த்தா, அந்த இவரு எந்த லாரில பயணிச்சாரோ, அந்த லாரி குப்புற கிடக்குது. குப்புற கிடச்சு ஆக்சிடென்ட் ஆயி கிடக்குது. அப்பதான் நினைக்கிறாரு, அப்ப தெய்வம் வந்து நம்ம அந்த லாரி டிரைவர் மனச மாத்தி நம்மள இறக்கி வச்சு, நம்ம உயிர காப்பாத்திக்கிறாரு. நம்ம என்னதான் தெய்வம் சொன்ன உத்தரவு மீறி இருந்தாலும், நம்ம வந்து குற்ற உணர்ச்சி நம்ம தெய்வத்த குற்ற சொல்லபடி நடக்கலையேன்ட்டு, அதனால தான் வந்து தெய்வத்த வந்து நம்மள காப்பாத்திக்கிறாரு. அந்த நினைவோட இருந்தாரு. ஸோ அந்த தப்பு பண்ணாலும் நம்ம குற்ற உணர்ச்சியோட இருந்தாரு. ஸோ இது இல்லாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம தெய்வ சொல்படி நடந்துக்கணும். எதுவும் அலட்சியமா எடுத்துக்கக்கூடாது. இத நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கணும்.
ஸோ ஆபத்து வந்த நேரத்திலே ஆங்காங்க சந்தித்தார் அப்புறம் தேவன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நினைவுலன்னா, அப்போ கணேஷ் ஆனந்தன்ல பார்த்தீங்கன்னா, சாலையிலே இருந்தாங்க. அவங்க வந்து கூட இருந்து எல்லாரும் வந்து அவங்க அப்பாவும் சரி, அ எல்லாம் நெய்வேலியில அங்கத்தனா ஆனாரு. ஆனா அவங்க அம்மா வந்து அங்கத்தர் ஆவல. ஏன்னா சாலையில தான் வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. அவன் ஏதோ ஒரு காரணத்துல அவனும் அங்கத்தரா ஆவல. அப்புறம் வந்து ஒரு நாள் வந்து அவங்க கணேஷ் ஆனந்தோட தந்தை அவங்க அம்மா பேர் வந்து தேசி அம்மா. அவங்க ஒரு நாள் இந்த நேரா ஆலயத்துக்கு போய் தெய்வத்தை சந்திச்சு, "தெய்வமே நானும் வந்து அங்கத்தனா ஆவணும்." அப்படியான்ட்டு, "உங்க பேர் என்னம்மான்னு?" கேட்கிறாரு. தேசம்மான்றாங்க. அப்போ தேசம்மா வேறு வித்தியாசமா இருந்தது. அப்புறம் அங்க அங்க இருக்க அனந்தர் எல்லாம் கொஞ்சம் சிரிக்கிறாங்க. அப்புறம் தெய்வம் சொல்றாரு, அனந்தர கேட்டீங்க, "ஏன்பா சிரிக்கிறீங்க? தேசிய அம்மான்னா அது என்னோட பேரு தான். தேசத்து அம்மா." சொல்லிட்டு, சரிம்மான்ட்டு அப்புறம் ஒண்ணும் இல்ல உனக்காக தான் நான் வந்து ரொம்ப நாளா காத்திருந்தேன். இந்த பேர் வந்து இன்னும் சேரலையேன்ட்டு உனக்காக தான் நான் காத்திருந்தேன். நீ தான் வந்து 5048 நீ தான் கடைசி அங்கத்தினர். இதுக்கப்புறம் நான் வேற யாரும் சேர்க்க மாட்டேன்ட்டு தெய்வம் வந்து அந்த அம்மா வந்து தேசமா வந்து அங்கத்தனர் ஆனாரு. ஸோ இதான் வந்து அந்த கடைசி அந்த மெம்பர் ஆனது, அங்கத்தர் ஆனது 5048. ஸோ இந்த அ தான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். மேலும் அடுத்த சபையில மேலும் ஒரு புது தகவலோட உங்கள பகிர்கிறேன். நமஸ்காரம். நமஸ்காரம். அருமை. நிகழ்வுகள்ன்றது ரொம்ப முக்கியம். நம்ம சபையில ஸ்பெஷலா நிகழ்வுகள் எப்பவுமே நமக்கு